விஸ்வா, லஞ்சுக்கு கத்திரிக்காய் ஓகே இல்ல? விஸ்வா, லஞ்சுக்கு கத்திரிக்காய் ஓகே இல்ல? ஏய் விஸ்வா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கு. பாய். பாய். விஸ்வா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். பாய். பாலா. என்னப்பா நீ கண்ணை பெருசாக்கி பேசினா நான் பயந்துடணுமா? உனக்கு பைத்தியமா பாலா? ஏன் டிஸ்டர்ப் பண்ற? என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்ல, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன்னு தானே சொன்னேன். போக வேண்டியதானே? சாரி பாலா. சாரி. பாய். சாரி. 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 சாரி பாலா. இதுக்காக தானே நீ இவ்வளோ ஆர்வம் காட்டின? பாய். பத்திரம். பாய். பாய். விஸ்வா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அப்படியே தான் இருக்கான். விஸ்வா விஷயத்துல கிருஷ்ணா அண்ணா கிட்ட பேசி பார்த்தா ஹாய் சிஸ்டர். ஹாய் அண்ணா. டீ சாப்பிட போலாமா? போலண்ணா. அப்புறம் விஸ்வா என்ன சொல்றான்னா? வேற என்ன சொல்லுவான், உன் கூட லைஃப் ஹாப்பியா இருக்குன்னு சொல்றான். வேற இத பத்தி அவர் உங்ககிட்ட பேசலையாண்ணா? சிஸ்டர், விஸ்வாவை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஓவர் திங்கிங். அது பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, ஆனா எல்லாருக்கும் இருக்கிறத விட கொஞ்சம் ஓவரா திங்க் பண்ணுவான். அதனால அவன் ஏதாவது யோசனையில் அப்படியே மூழ்கிடுவான். ஏதாவது தப்பா நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம், அது எப்போ அவனை துரத்திட்டே இருக்கும். ஆமா, நானும் நோட் பண்ணேன். ஐயோ, நான் இதை நார்மலாக தான் சிஸ்டர் சொன்னேன், ஜஸ்ட் ஒரு காஷன் மாதிரி. மற்றபடி அவன் நல்லா தான் இருக்கான், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு எந்த டென்ஷனும் இல்லைண்ணா, நான் கூலா தான் இருக்கேன். சிஸ்டர், அப்புறம் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்கண்ணா. அன்னைக்கு நீங்க செஞ்ச மட்டன் ரெசிபியை கொஞ்சம் சொல்றீங்களா? புஷ்பாவை பண்ண சொல்லணும். அவ அன்னையில இருந்து டேஸ்டா சமைக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கா. சரிண்ணா, கண்டிப்பா சொல்றேன். விஸ்வாவா, டின்னர் சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேன். மதியானம் ஃபுட் எல்லாம் அப்படியே இருக்கு, நீ எதுவும் சாப்பிடலையா? விஸ்வா, நீ ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்க? கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் பாலா. என்ன பிஸி? அந்த புக்க படிக்கிறதா? ஏய், விஸ்வா, உன்னதான். அந்த புக்க கூட பாலா.
நீ எதுவா இருந்தாலும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் செஞ்சுக்கோ. உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. ஏய், இன்னும் கொஞ்சம் பேஜ் தாண்டி இருக்கு, படிச்சு சாப்பிடுறேன். முதல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் தான் எதுவா இருந்தாலும். சரி, ஒண்ணு பண்ணலாம். நீ எனக்கு ஊட்டி விடு, நான் அப்படியே படிச்சிட்டு இருக்கேன். சரி, குட் பாய். ம், ம். காட்டு. ஊடுவேன். என்ன சொல்ற? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேச. இவ்வளோத்தையும் போட்டு அமக்குன்னா எப்படி மலருது? ஐயாக்கா, முத்தெல்லாம் மட்டும் ஓகே, சாப்பாடு மட்டும் இறங்காதா? ம். பேசாம சாப்பிட. அந்த புக் அவ்வளவு நல்லா இருக்கா? ஓவரா படிச்சிட்டு இருக்க? ம். ம். போதும். ஏய், ரொம்ப பண்ணாத, சாப்பிட. வேணாம் பாலா, விட. ஷிப், இது என்னோட வாய், சாப்பிட. இதான் லாஸ்ட் வாய்னா சாப்பிடுவேன். சரி, இதான் கடைசி வை, சாப்பிட. ஆ. எல்லா சின்ன பிள்ளைங்களோட சேஷ்ட. இங்க பாருப்பா. தோ, 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 தோ. இனிமே நீ எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கலாம். உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறதில்ல. Stop again. There's too much of non-stick gun to when stop ends at lost of the second in on the process and drink you shit poem. என்ன லாஸ்ட் பேஜை காணோம்? அப்போ என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்னு தெரியலையே. அவன் அதே தப்ப திரும்ப பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அவன் கூட இருந்தாளா இல்லையா? இந்த லாஸ்ட் பேஜ் மட்டும் எப்படி மிஸ் ஆச்சு? ச்சே. விஸ்வா, ஆ? இன்னும் நீ படுக்கலையா? ஆ, நீ தூங்கு, நான் வரேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு விஸ்வா. வந்து படு, நாளைக்கு படிச்சுக்கலாம். ஆ, சரி சரி. என்னால முடியல விஸ்வா. இனி எப்பவும் நீ அவளை விட்டு மூவ் ஆன் பண்ண மாட்டேன்னு புரியுது. ஐ அம் ஜஸ்ட் டன் வித் யூ. இங்க பாரு, எதுக்கு திரும்ப திரும்ப அதே டாபிக் எடுத்துட்டு இருக்க? இப்போ நீ தானே தேவையில்லாம கவலைப்படுற. உனக்கு புரியலையா? அடிக்கடி சண்டை வரதே அந்த பொண்ணால தான். யூ ஆர் த ரீசன். நானா? எஸ், யூ ஆர் த ரீசன். ப்ளேம் கேம் ஆடுறியா? எனஃப் விஸ்வா. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் அதெல்லாம் வேஸ்ட். ஐ அம் ஜஸ்ட் டன் வித் யூ. ஐ நீட் எ டிவோர்ஸ். அதுன்னு அவ்வளவு ஈஸி நினைச்சியா? எனக்கு மட்டும் ஈஸி நினைச்சியா? Thank you.
சொல்றா. டேய், வில் யூ ஸ்டே வித் மீ லவ்ன்ற புக்கு தெரியுமா உனக்கு? நீ படிச்சிருக்கியாடா? நான் இந்த ஆனந்த விகடன், தினத்தந்தி, தினகரனை விட காலேஜ் புக்ஸ் எதுவும் படிச்சதே இல்லடா. ஆனா அப்ப கூட நீ எதுக்கு புக்ஸை பத்திலாம் கேக்குற? டேய், அந்த புக்ல இருக்கிற ஸ்டோரிஸ்க்கும் என் லைஃப்ல நடக்கிறதுக்கும் அப்படியே ஒண்ணா இருக்குடா. அந்த புக்லயும் சேம் என்ன மாதிரி தான். ஹீரோவால தான் ஃபர்ஸ்ட் லவ்வே ஃபெயிலியர் ஆகுமா, இப்போ ரெண்டாவது வாட்டி என்ன பண்ணுவான், மறுபடியும் அவளா தான் லவ்வே ஃபெயிலியர் ஆகுமா, என்ன ஆகும்னு ஒண்ணுமே தெரியலடா. என்னது, புரியலையா? இதுல ஆக்சுவலி லாஸ்ட் பேஜ் மட்டும் மிஸ்ஸிங்டா. அதான் உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். நீ ஏன்டா இதுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிற? கூலா இரு. இல்லடா, இப்போ அந்த புக்கு கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். இல்லைன்னா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. எதுக்கு தேவையில்லாம இந்த பயம்லாம்? டேய், எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான்டா. சும்மா இருடா. ஏதாவது ஒன்று யோசிச்சு குழம்பிட்டே இருக்காது. சிஸ்டருக்கு ஒன்று நினைச்சு ஒரே கவலை. டேய், லைன்ல இருக்கியா? ஆ, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆகாது. முதல்ல அதுல இருந்து வெளில வர முயற்சி பண்ணு. ம். ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணு. பாய். காஃபி நல்லா இருக்கு, ஆம்பியன்ஸும் நல்லா இருக்கு. நம்ம இந்த குளிர்ல கார்ல வந்தது நல்லதா போச்சு விஸ்வா. நான் மறுபடியும் அதே தப்ப பண்றேனா? சுந்தரி என்னை விட்டு போயிடுவாளோ? என்னாச்சு? விஸ்வா, மாமா வீட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது நான் கார் டிரைவ் பண்ணவா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியுமே. அந்த நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்களே, நான் டிரைவ் பண்றேன்ப்பா. வேணாம், அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் பாலா. காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கிருஷ்ணா என்னதான் திட்டுவான். இருந்தாலும் நீ என் பக்கத்துல தானே இருப்ப, என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. விஸ்வா ப்ளீஸ், விஸ்வா ப்ளீஸ், விஸ்வா எனக்காக ப்ளீஸ். சரி, நீ பத்திரமா ஓட்டணும், சரியா? நோ ஓவர் ஸ்பீடிங். நான் சொன்ன மாதிரி தான் டிரைவ் பண்ணணும். ஓகே, நீ லெஃப்ட்னா லெஃப்ட், ரைட்னா ரைட். ஓகேயா? குடி. ஆ, பாத்து. பாத்துட்டு தானே இருக்க. ஏன் சும்மா சும்மா ரைட்டு போற? லெஃப்ட்ல தான் போற விஸ்வா. முதல்ல ஸ்பீட குறை. எதுக்கு கத்திட்டு இருக்க விஸ்வா? நான் கத்துறேனா? அட கொஞ்சம் பொறுமையா சொல்லு. நீ கத்துனா எனக்கு அதுவே டென்ஷன் ஆகுது. அப்ப நீ ஒழுங்கா டிரைவ் பண்ணும்ல? ஒழுங்கா தானே பண்ற விஸ்வா. பாத்து பாத்து, டாகி டாகி. முதல்ல நீ வண்டி ஓரங்கட்ட. ஏன் அப்படி வண்டி ஓட்டுற? முதல்ல பொறுமையா பேசு விஸ்வா. அது டாகா இருந்தாலும் சரியா போச்சு, யாராவது மனுஷங்களா என்ன பண்றது? விஸ்வா, நான் வேணான்னு சொன்னல, கேட்டியா? இல்ல, எப்ப பார்த்தாலும் உன் இஷ்டத்துக்கே பண்ணிட்டு இருக்க. விஸ்வா என்கிட்ட கத்தாத சொல்லிட்டேன். நான் ஒன்னும் கத்தல, ஜஸ்ட் சொல்றேன். அந்த டாகிக்கு ஏதாவது ஆயிருந்தா காமன் சென்ஸ் இருக்கணும்ல. எதை செய்யாதன்னு சொல்றனோ நீ அதை மட்டும் தான் செய்யற. ஒரு பக்கம் நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். எதுவும் ஆகாதனால சரியா போச்சு. ஏதாவது ஆயிருந்தா? இது ரோடு தானே, மக்கள் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. நீ இதே மாதிரி டிரைவ் பண்ணிட்டு இருந்தா எப்பயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகும், அப்பதான் உனக்கு புத்தி வரும். விஸ்வா,
ஒண்ணும் நடக்கல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இப்படி கத்திட்டு இருக்க? ஒண்ணுமே இல்லையா? நீ அந்த டாகியை இடிக்க பார்த்த. இதெல்லாம் நடந்ததே உன்னாலதான். நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே இருந்தேன், பொறுமையா சொல்லு பொறுமையா சொல்லுன்னு. சும்மா கத்திக்கிட்டே வந்தா எனக்கு டென்ஷன் ஆகாதா? அட, இப்ப என்ன நடந்துருச்சு? ஒண்ணும் நடக்கல. ஏதாவது ஆயிருந்தா? அந்த இடத்துல மனுஷன் இருந்தா? அட, எதுக்கு இப்ப ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க? புரியல. ஓவர் திங்கிங்கா? எந்த ஓவர் திங்கிங்கா? அப்புறம் வேற? அங்க டாகுக்கும் ஒண்ணும் நடக்கல, மனுஷனும் இல்ல. நீயா ஏதாவது யோசிச்சுக்கிட்டா அதை ஓவர் திங்கிங் சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ச்சே. எந்த ஓவர் திங்கிங் இல்ல. தப்பு பண்ணது நீ. ஒத்துக்கிறதுக்கு உனக்கு ஈகோ இடிக்குது. விஸ்வா, முதல்ல என் கைய விடு. விஸ்வா, எனக்கு வலிக்குது, கைய விடு. என்ன விஸ்வா, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ற? விடு. நீ இப்படி எல்லாம் இருந்தா உன் கூட யாருமே இருக்க மாட்டாங்க. விடு. பயந்துட்டான் சுந்தரி. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் விஸ்வா. ஐம் சாரி சுந்தரி. தெரியாம பண்ணிட்டு. என்னாச்சு விஸ்வா? நான் பண்ண மிஸ்டேக்ஸால சிந்து என் லைஃபை விட்டு போயிட்டான். நீயும் எங்க என்னை விட்டு போயிருவியோன்ற பயத்தால என் மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை சரி பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா என்னால முடியல சுந்தரி. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. நீ சொன்னதால அந்த புக்கை நான் படிச்சேன். அதுலயும் நான் பண்ண தப்பதான் அவனும் பண்ணியிருக்கான். ஆனா அவன் கூட தான் இருக்காளா இல்லையான்னு தெரியல. அந்த புக்ல லாஸ்ட் பேஜ் மட்டும் இல்ல. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சுந்தரி. என் மண்டைக்குள்ள என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கு சுந்தரி. அதனாலதான் போல உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் நான் ட்ரிகர் ஆகி உன்னை அடிச்சுட்ட. நீ போயிட்ட, என்னென்னமோ ஆயிடுச்சு சுந்தரி. நான் ரொம்ப பயந்துட்டேன் சுந்தரி. விஸ்வா, இதெல்லாம் எதனால நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. விஸ்வா, காம் டவுன். எனக்கு புரியுது. நான் எங்கேயும் போக மாட்டேன் விஸ்வா. என்ன நம்ப. I'm sorry சுந்தரி. உன்னோட போனை கொடு. எதுக்கு? கொடு. யாருக்கு?
ஹலோ. ஹலோ சிந்து. யாரு? நானு விஸ்வாவோட வைஃப் பேசுறேன். சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல சொல்லுங்க, பிஸியாலாம் இல்ல. விஸ்வாக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணுமா? ஒரு வாட்டி ஃபோன் தரேன். சரி, கொடுங்க. ம். பேசு. இப்ப எதுக்கு சுந்தரி? முதல்ல பேசு. ஹலோ. ஹலோ. ஹாய் விஸ்வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தப்ப உன்னை பார்க்கணும்னு ட்ரை பண்ண விஸ்வா, ஆனா முடியல. நீங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க. அன்னைக்கு ஆஃபீஸ்ல பார்த்தேன். ரொம்ப யோசிக்காத விஸ்வா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் சாரி. நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன நடந்தாலும் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். நம்ம டெஸ்டினி தான் நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே டிசைட் பண்ணும். But you know what? You guys are made for each other. I'm so happy for both of you. Happy married life, Vishwa. Thank you. கொஞ்சம் ஃபோனை சுந்தரி கிட்ட தரியா? ஹலோ. தேங்க்யூ சுந்தரி. நான் தான் உங்களுக்கு சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். எனி டைம். டேக் கேர். பாய். பாய். ஃபீலிங் பெட்டர்? விஸ்வா, நம்மளுக்குள்ள எவ்வளவு பெரிய சண்டை நடந்தாலும், நமக்கு நடுவுல எத்தனை பேர் வந்தாலும், அவ்வளவு தூரம் எதுக்கு? இந்த உலகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள பிரிக்கணும்னு முயற்சி பண்ணா கூட, இந்த சுந்தரி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதோ உன் கைய புடிச்சுக்கிட்டு உன் கூடவே தான் இருப்பா. இத ஞாபகம் வச்சுக்கோ. ஏதாவது நடந்து உன் லைஃபை விட்டு நான் போயிருவேங்கிற உன்னோட அந்த பயத்துக்கு என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்ற அந்த நம்பிக்கை எப்பவும் துணையா இருக்கும். பயப்படாத. இத்தனை நாளா நான் தேடிட்டு இருந்த கேள்விக்கு பதில் நீதான் சுந்தரி. சிந்து என்னை விட்டு போனதுக்கு காரணம் நான் செஞ்ச மிஸ்டேக்ஸ்லாம் இல்லை. நீ, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நீ என் லைஃப்குள்ள வர்றதுக்காக தான் இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாமே எழுதியிருக்க. நீ தேடுற இன்னொரு கேள்விக்கும் ஆன்சர் எஸ் தான். அந்த புக், will you stay with me, love? Yes, she will stay. அந்த புக்கை நான் படிச்சேன். எனக்கு அந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் தெரியும். அவங்க கடைசியில மறுபடியும் சந்திப்பாங்க.
இனி எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ண. ப்ளீஸ், ஐம் ஹியர் ஃபார் யூ ஆல்வேஸ் until my last breath. நம்ம வாழ்க்கையில விதி ஒரு விசித்திரமான விளையாட்டை விளையாடும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி செய்யும். வேண்டியவங்கள தூரப்படுத்தும். கஷ்டம், கவலை, கோபம் இந்த மாதிரி எல்லாமே உணர வைக்கும்படி செய்யுதுன்னு தோணும். ஆனா உண்மைய சொல்லணும்னா இந்த விஸ்வம் எல்லாமே சரியான நேரத்துல சரியான முறையில முடிக்கும்படி செய்யும். இப்ப ஏதாவது கஷ்டமா இருந்தாலும் அப்புறமா அதுவே நமக்கு சாதகமா மாறும். இந்த விஸ்வா சுந்தரியோட வாழ்க்கையிலையும் இதுதான் நடந்திருக்கு. என்ன நடக்குமோ என்னமோங்கிற அவங்களோட பயத்துக்கு காலம் துணையா இருந்து பதில் சொல்லியிருக்கு. அதுக்குதான் have patience, believe the process and trust the timing. எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான். சுந்தரி, இப்போவாவது சொல்றியா 96னா என்னன்னு? நான் உன் கூட இருக்கும்போது உன்னோட ஹார்ட் 96 தடவை துடிக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா? Your heart loves it when I'm around. என் லைஃப் இப்போதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு.